இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க ஜனங்க. நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க அன்னைக்கு தான் என்ன செய்வாங்க, புதுசாக வருவாங்க. அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டுவாங்க. மேட்டர் என்னன்னு கேட்டால், நம்முடைய பிரசங்கத்தினால அவங்க என்ன செய்யறது இல்லை, ரட்சிக்கப்படுறது இல்லை. பவுல் அதான் அழகா சொல்றாரு. ஏன்னா பவுல் வந்து ஒரு கிரேட் ஸ்காலர். அவரை கண்டுபிடிச்ச ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டால், அவர் சொல்றாரு, என்னுடைய பைத்தியமான பிரசங்கங்களினாலே அநேகரை ரட்சிப்புல நடத்துறது யாருக்கு பிரியமா இருக்குது, தேவனுக்கு பிரியமா இருக்குது. அது என்னன்னு கேட்டா, சில நேரம் பவுல் ரொம்ப சிம்பிளா பேசி இருந்திருப்பார், ரொம்ப டீப்பாலாம் பேசியிருக்கவே மாட்டார். அதுல நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. சில நேரம் ரொம்ப டீப்பா பேசியிருப்பார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்ன செஞ்சிருக்கும், கிளம்பி இருக்கும். அப்ப அவர் புரிந்து கொள்ளுதல் என்னன்னு கேட்டா, தேவனுடைய செயல்பாடு எதுலதான் இருக்குன்னு கேட்டா வெரி சிம்பிள் ட்ரூத்ஸ்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சது. அதாவது இன்னும் சொல்ல போனா, நாம் பேசுகிறத பேசிக்கிட்டே இருப்போம். சால்வேஷன் ஒர்க்கை யார் செய்ய போறா, ஆண்டவர் செய்ய போகிறார். ஆண்டவர் தான் அதை செய்யணும். அதனால நம்ம பாட்டுக்கு நார்மலா ரொட்டீனா பிரசங்கம் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்போம் சர்ச்சஸ்ல. ஆனா சிஸ்டமேட்டிக்கா புதுசா வரவங்களுக்கு என்ன கிடைக்கிறது இல்லை, ஒரு அடிப்படை சத்தியங்கள் என்ன செய்யறது கிடைக்கிறது. அதனால என்ன செய்ய போறோம்னா, சிஸ்டமேட்டிக்கா நம்ம படிக்க போறோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஸ்டமேட்டிக் தியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நேர்த்தியாய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொன்றாய் நாம் படித்துக் கொள்வது. இன்றைக்கு முதல்ல ஏன் நாம இறையியலை நாம் கற்க வேண்டும், why ஸ்டடி தியாலஜி, ஏன் நாம் இறையியல் படிக்க வேண்டும். இன்னைக்கு அது ஒரு பெரிய கேள்வி அநேகருக்கு. ஏன் படிக்கணும்? பைபிள்ல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆண்டவர் வந்து நம்ம பலவிதமான காற்றுகளினாலே, தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாய் இராமல், நாம வந்து பலவிதமான உபதேச சீர்கேடுகளுக்குள்ள என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார், சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டா, பல நேரங்கள்ல நாம் தவறான உபதேசங்களுக்கு நேராக என்ன செய்யப்படுகிறோம், வழிநடத்தப்படுகிறோம். பல காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜனங்களை டிவியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பல உபதேசங்கள், பல சத்தியங்கள், இத கள்ள உபதேசங்கள் நிறைய இன்னைக்கு உலகம் எங்கும் தெரிகிறது. இது சாதாரணமா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு பல பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு குரூப் என்ன செய்யறாங்கன்னா, இயேசு மாத்திரம் எங்களுக்கு போதும், பிதாவும் தேவை கிடையாது, ஹோலி ஸ்பிரிட்டும் தேவை கிடையாது, இயேசு தான் ரட்சகர், இயேசு மட்டுமே தெய்வம் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, இயேசுவும் வேண்டாம், பரிசுத்தாவே வேண்டாம், இவங்கெல்லாம் சின்ன கடவுள்கள், யெகோவா தான் பெரியவர், இவங்கெல்லாம் டெமிகாட்ஸ் மாதிரி. இது வந்து பாலித்தியிசம்குள்ள போயிடும். டெமிகாட்ஸ் மாதிரி கிரீக் தியாலஜின்னு சொல்லுவாங்க. கிரேக்க இறையியல்ல டெமிகாட்ஸ், குட்டி குட்டி கடவுள்கள், பிரதானமான ஒரு கடவுள் உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, யெகோவா தான் பெரியவர், இவங்க எல்லாம் சாதாரணமான கடவுள்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு உபதேசம். இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா, பிதாவையும் இயேசுவையும் ஏற்றுக்கொள்வார்கள், யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதோட சேர்த்து பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூணையும் ஏற்றுக்கிட்டு கூடவே அப்போஸ்தலர்களையும் என்ன செய்வாங்க, கடவுளா ஒரு சைடு சேர்த்துக் கொள்வார்கள். இப்படி பலவிதமான உபதேச சீர்கேடுகள் திருச்சபையில இன்றைக்கு என்ன செய்கிறது, பலவிதமான காற்று, பலமான காற்று. இன்னைக்கு சென்னை, ஹைதராபாத் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய திருச்சபைகள் பார்த்தீங்கன்னா சாட்டன் சர்ச்சஸ் வந்துருச்சு, மார்மன் தியாலஜி வந்துருச்சு. அது மாத்திரம் இல்லாம பல உபதேச சீர்கேடுகள் வந்து விட்டது. இந்த உபதேச சீர்கேடுகள்ல இருந்து நாம் விடுதலையாக வேண்டும் என்றால் கண்டிப்பாக இறையியலை நாம் என்ன செய்தாக வேண்டும், கற்றாக வேண்டும். இரண்டாவது, எதுக்காக நாம் இறையியல் கற்க வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது அவன் மேல விழுந்த கடமையா இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அப்ப நான் சுவிசேஷம் அப்படின்னும் போது யாரை பத்தி பேச போறேன், ஆண்டவரை பத்தி தான் பேச போறேன், காடை பத்தி தான் பேச போறேன். காஸ்பல்
regarding God, Jesus Christ. கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க போகிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து கடவுள், தேவன், அவர்தான் தேவாதி தேவன் அப்படின்னா அவரை பற்றி நான் பேச போறேன்னா அவரை பற்றி எனக்கு தெளிவாக என்ன செய்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். அதனால கண்டிப்பா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை. மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இதே எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல குமாரனை அறியும்படிக்கு, அந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, நாம் எல்லாரும் எப்படி வளரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? தேவனை குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையின் ஜனங்கள் எல்லாரும் விசுவாசத்திலே ஒருமைப்பட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இப்ப நான் as a pastor நான் ப்ரீச் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆமென் அப்படின்னுவாங்க. இப்போ அது அந்த லெவல்ல நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், ஒருமனப்பட்டுறோம். ஆனா அதே அந்த பாஸ்டருக்குள்ள இருக்கிற லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஜனங்களுக்குள்ள வருதா அப்படின்னா என்ன செய்யாது, இருக்காது. அதான் இப்ப பிரச்சனை. இப்ப ஆண்டவர் எதற்காக திருச்சபையில அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள் இப்படின்னு ஆண்டவர் ஒரு 5 கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் வச்சிருந்தார் அப்படின்னா எல்லாரும் அந்த விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகும்படியாக தான் அந்த மினிஸ்ட்ரிஸை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இப்போ ஆனா நாம என்ன செய்கிறோம், இப்ப as a pastor I grow in everything, ஆனா என் ஜனங்க எப்படி இருக்கிறாங்க, வளர்ச்சி இல்லாம இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இதை வந்து தேவன் விரும்பவில்லை. தேவன் எதை விரும்புறாருன்னா, as a church of God we should grow in Christ unitedly, ஒருமனப்பட்டவர்களாய் ஒரே சீரான வளர்ச்சியை தேவன் நம்ம இடத்துல என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எது புதுசா நான் கண்டுபிடிக்கணும் அதை உடனே ஜனங்களுக்கு என்ன செய்வேன், சொல்லிக் கொடுப்பேன். இந்த சில பேர்லாம் அந்த காலத்து சித்தர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, ரகசியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. மருந்துலாம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருப்பான், அப்படியே செத்து போயிடுவான். அதோட சரி அவன் மருத்துவம் என்ன செஞ்சிடும், போயிடும். ஏன்னா அதை வந்து வெளியே என்ன செய்யணும், சீக்கிரட்டா சொல்ல மாட்டான். அதுவும் சாகிற நேரத்தில் கடைசியா சொல்லுவாங்க. அந்த கடைசியா சொல்லும் போது எவ்வளவு டிப்ஸ் எழுத முடியுமோ அவ்வளவுதான். அது கொஞ்ச நேரமே கிடைக்குதோ அது நிறைய நேரம் கிடைக்குதோ தெரியாது, அவ்வளவுதான். ஆனா தேவன் நம்மை அதற்காக அழைக்கவில்லை. வேதத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்றாரு, பிதாவே நீ என்னென்னலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்களோ அது அத்தனையும் என்னுடைய சீஷர்களுக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், சொல்லிக் கொடுத்தேன். ரொம்ப அழகா யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல அந்த ஜெபத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்வார், இயேசு அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் அங்கே இருக்கிறது. 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு என்ன செய்தேன், கொடுத்தேன். அது மாத்திரம் இல்லாம அந்த 6ஆம் வசனத்துல சொல்றாரு, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இங்கிலீஷ் உள்ள அந்த வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெளிப்படுத்தினேன், கொடுத்தேன், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப வித்தியாசமான அர்த்தத்தை அங்க போட்டிருக்கும். ஐ ரிவீல் யூ, ஐ மேனிஃபெஸ்டட் யூ, ஐ கேவ் யூ அப்படின்னு. அதாவது தேவன் கொடுத்த எல்லாத்தையும் அந்த 6ஆம் வசனத்துல அந்த வார்த்தை என்னென்ன இருக்குது, ஓ நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்த உங்களுடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். 17:6. Believe that you sent me. அப்போ அவர் என்ன கொடுத்தாரோ 6 வந்து I have revealed you. I have revealed you. அந்த அடுத்த வசனத்துல I gave them what you gave. அப்போ பிதா என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே என்ன செய்யறார், கொடுக்கிறார். இப்போ as a church of God நமக்கு வந்து ரோல் மாடல் லீடர் வந்து யார் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு தான். அப்போ நம்முடைய திருச்சபைக்கு நாம் என்ன பெற்றிருக்கிறோமோ அதை அப்படியே என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்றது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். தேவனுடைய ஏக்கம், விருப்பம் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே தான் சொல்லிக் கொடுக்கிறத ஜனங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்கணும். எந்த அளவுக்கு ஒரு மனிதன் ஜனங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்கிறார், அதிகமாய் கொடுக்கின்றார். எப்படி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்றது ரகசியம் வந்து 2 தான். ஒண்ணு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உமக்காக நான் இந்த செலவு பண்ணேன்னு சொன்னா அவர் நிறைய என்ன செய்வார், தாராளமா கொடுத்துருவார். ஜனங்களுக்காக எனக்கு வேணும் அப்படின்னாலும் என்ன செஞ்சிருவார், தாராளமா கொடுத்துருவார். பிரசங்கமானாலும் சரி, டீச்சிங்ஸா இருந்தாலும் சரி, உபதேசங்களா இருந்தாலும் சரி, நாம் கற்றுக்கொள்ள ஆசை உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஆசை உள்ளவர்களாய் இருக்கும்போது தேவன் அவைகளை நமக்கு என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அப்போ தேவன் திருச்சபையை ஒரு பூர்ண வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அவர்கள் தேவனை பற்றி அறிகிற அறிவினாலே என்ன செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்,
நிறையப்பட வேண்டும். பழைய பாட்டில் ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். லேக் ஆஃப் நாலேஜ். அந்த வசனம் வந்து ரொம்ப 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? மறந்து விடுவேன். அப்போ இங்க இந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறார். என் ஜனங்கள் வசனத்துக்குரிய அறிவில்லாதனால என்ன ஆறாங்க? சங்காரமாக. ரொம்ப அழகா அதை சொல்றாரு. நீ அறிவை வெறுத்தாய். என்ன அறிவு? knowledge regarding God. தேவனை குறித்த அறிவை வெறுத்தாய். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா இப்போ நீங்க வந்து டீச்சிங்னா அழகா உட்கார்ந்து என்ன செய்றீங்க? கவனிக்கிறீங்க, இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க. சில பேருக்குலாம் டீச்சிங்கே என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது, ப்ரீச்சே பண்ண முடியாது. என்னன்னு கேட்டா உட்கார்ந்து போது இப்படிதான் வரும். இப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. நமக்கு இந்த ஆளுக்கு பிரசங்கம் பண்ணி நம்ம ஊழியம் செய்யணுமா அப்படின்ற எண்ணமே எடுத்துருவோம். அது உண்மை வந்துடும். ஆனா தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அந்த நபர்களை கூட ஓரியன்டேஷன் பண்ணி எந்த லெவல் கொண்டு வரணும், கற்றுக்கொள்கிற லெவல் கொண்டு வந்து ஆகணும். ஏன்னா திருச்சபை அப்படின்னும் போது எல்லாமே எப்படிதான் வளரணும், ஒன்னா வளர்ந்தாக வேண்டும். ஒருவேளை நீங்க வந்து ஜனங்க வந்து வேர்ட்ல இன்ட்ரெஸ்டடா இல்லாத ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னா, ஆண்டு சொன்னாரு, என் ஜனங்கள் எதனாலதான் சங்காரமாகிறார்கள்? செத்தவன் பாதி பேர் எதனால செத்தானா? அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், நீ ஆசாரியனா இராதபடிக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? வெறுத்து விடுவேன். நீ என் வேதத்தை மறந்தாய், அதனால உன் பிள்ளைகளை என்ன செய்வேன்? என்ன ரொம்ப முக்கியம், ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்? 2 தான் முக்கியம். ஒண்ணு தொழில், இன்னொன்னு குடும்பம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனை அறிகிற அறிவுல வளரல அப்படின்னா உன் தொழிலுக்கும் உன் குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு. ரொம்ப சிம்பிளா அதான் சொல்லியிருக்கிறாரு. ஆசாரியன் என்பது அவனுடைய தொழில், அதுக்கப்புறம் உன் பிள்ளைகள்ன்றது அவனுடைய குடும்பம். இது 2ம் இல்லைன்னா அவனுக்கு எதுவுமே வாழ்க்கையில இல்ல. அப்ப ஆண்டவருடைய பிரச்சனையே என்னன்னா, God wants us to know him more. அவரை இன்னும் அதிகமாய் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஆசையில என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசையில சில சமயம் பனிஷ் கூட என்ன செய்கிறார். அந்த அளவுக்கு தேவன் நம்ம மேல ஒரு பெரிய தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இன்னும் சொல்லணும்னா ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டு, இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே அப்படின்னு பாடி இருப்பார். அப்போ அந்த வேர்டு வந்து ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்னும் நாம் தேவனை அறிய வேண்டிய விதத்துல என்ன செய்யவில்லை, அறிவில்லை. ரொம்ப அழகா எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல எபிரேயர் ஆக்கியோன் வந்து ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை தேவன் எப்படியெல்லாம் மனுஷனுக்கு கொடுத்தார் என்பதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் கட்டினார். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்குது. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கு? In the past, God spoke to our forefathers through the prophets at many times in various ways. In various ways. At many times in various ways. அப்படின்னா பூர்வ காலத்துல பங்கு பங்காக வகை வகையாக அப்படின்னா ஆண்டவர் வருவார், ஆபிரகாம் வருவார். ஆபிரகாம் வரும்போது எப்படி வருவார்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு வருவார். எல் ஷடாய் அப்படின்னு. எவ்வளவு காலம் எல் ஷடாய் அறியப்பட்டார்? மோர் தென் 400 years. 400 சொல்ல முடியாது, 600 years வந்து ஆண்டவர் வேற பேரே சொல்லல தனக்கு. அவங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அவனுடைய பின்னடியா அதுக்கு முன்னாடி இந்த யோபு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை என்னன்னு தெரியும் அப்படின்னு கேட்டா எல் ஷடாய் அப்படின்ற நேம் தெரியும். இவங்களா ஆண்டவருக்கு கொடுத்த நேம் என்ன அப்படின்னு கேட்டா ஜெகோவா ஜைரே, யெகோவா ஈரே அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அவரு. இப்படி 2-3 நேம்ஸ் இவங்களா கொடுத்தாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு தெரியுதுன்னா சர்வ வல்லவர். ஒரு 600 வருஷம் கழிச்சு மோசே கிட்ட வந்து இறங்கி வர சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லவர் என்கிற பெயரினாலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு வெளிப்பட்டேன். உன்கிட்ட சொல்றேன், என் பேர் யெகோவா அப்படின்ட்டார். அப்போ இவன்ட்ட வரும்போது என்னன்ட்டாரு? யெகோவா அப்படின்ட்டார். அப்போ பேர் இப்ப என்ன ஆயிடுச்சு? சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்படி நீங்க ஒவ்வொரு பரிசுத்தவான்கள்ட்டையும் போகும்போது, சரி இவனை விட்டுடுங்க, இவன் கிட்ட இருந்து ஒரு 1000 வருஷம் தள்ளி வந்தீங்கன்னா கிதியோன்ட்ட இறங்கி வந்திருக்கிறார். கிதியோன்ட்ட இறங்கி வந்தவொடனே கிதியோனுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனோவாவுடைய வாழ்க்கையில அவங்க சாம்சனோட அப்பா அம்மாடான்னு சொல்லும்போது, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என் பேரை நீ கேட்கறது என்ன? அது அதிசயம் அப்படின்னு. என்னன்றது
அது அதிசயம். நம்ம ஆண்டவர் அதிசயம் என்ன செஞ்சதுல கூப்பிடுறதுல அதிகம். ஆனா அவன்கிட்ட என்னன்னு சொன்னாரு, மை நேம் இஸ் வண்டர்ஃபுல், நான் அதிசயம் அப்படின்ற. இப்படி ஒவ்வொருத்தருட்டையும் பங்கு பங்காக வகை வகையாக கேரக்டரைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆண்டவர் பிரித்து 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 வந்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமான வெளிப்பாடுகள். இந்த மொத்த வெளிப்பாடும் எல்லா வெளிப்பாடும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷன் தாவீது பாத்தீங்கன்னா திடீர்னு அப்பா, என் பிதாவே, என் தேவனே, என் கண்மலையே அப்படின்னு அப்பான்னு கூப்பிட்டு ஆண்டவரை வந்து மகிழ்ந்தது தாவீது தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த ஃபாதர் காட் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பே அவங்களுக்கு காட் மோஸ்ட் ஹை, அதுதான் அவங்களுக்கு. ஆனா தாவீது மட்டும் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல சுப்பீரியர். அவன் அப்பான்னு கூப்பிட்டான், அவன் பிதாவே அப்படின்னு கூப்பிட்டான். அப்போ ஆண்டவர் அதாவது தன்னை வெளிப்படுத்தும் போதே பங்கு பங்காக வகை வகையாக செப்பரேட்டா அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன்ஸ் ஆண்டவர் தன்னை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் யாரும் ரொம்ப கோபமான ஆண்டவர், எரிச்சல் உள்ளவர். அவர் கோபப்பட்டார்னா தேசத்தை என்ன செஞ்சுவார், அழிச்சுவார்னு ஆபிரகாம் தெரியும், அழிச்சார். மோசே கிட்ட வந்தோடனே நான் அழிக்க போறேன் அப்படின்றாரு. சொல்றாங்க, நீர் என்ன செய்யக்கூடாது, அழிக்க கூடாது. இவன் கிட்ட வரும்போது, மோசே கிட்ட வரும்போது வேற ஒரு பேரை சொல்றாரு. நீங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை. என்னன்னு கேட்டா, ஆபிரகாமுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவர் அழிப்பீரோ மாட்டேன்ட்டு 10 பேர் கூட இல்ல அப்படின்னு அழிச்சிட்டாரு. ஆனா யாத்ராம் 34ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய நாமம், நான் என் நாமத்தை உனக்கு அறிவிப்பேன். 5ஆம் வசனம் நினைக்கிறேன். அதிசயம் அவருடைய நாமத்தை குறித்து சொல்றாரு பாருங்களேன். 5 விதமான பெயர் சொல்லி இருப்பாரு. வாசிங்க 6ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் இரக்கமும் கிருபையும். யாராவது இரக்கம் கிருபை நீடிய சாந்தம் மகாதயம் சத்தியம் உள்ள தேவன். இப்ப 5 பேரை இங்க ரிலீஸ் பண்ற. அது எல்லாமே எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட மன்னிக்கிறவர் அப்படின்ற மாதிரி பெயர். அப்போ தேவன் எப்படி ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதத்துல வித்தியாசமான நபர்களிடத்துல வித்தியாசமா என்ன செய்தார், வெளிப்பட்டார். அப்பெல்லாம் ஆண்டவரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி எல்லாம் தியாலஜி கிளாஸ்ல உட்கார்ந்து என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா தியாலஜி கிளாஸுக்கு போனதுனால அவனுக்கு எதுவுமே என்ன செய்யாது தெரியும். ஆண்டவரா அவர்கிட்ட அப்படி வெளிப்பட்டார், இப்படி வெளிப்பட்டார். சரி, இப்படியே நான் பழைய ஏற்பாடு ஃபுல்லா இருந்துச்சு. ஆண்டவரா அவங்களால என்ன செய்யவே முடியல, புரிந்து கொள்ளவே முடியல. சில பேர் ஜெபம் பண்ணிருப்பாங்க, எனக்கு ஆண்டவரே உங்களை புரிந்து கொள்ளவே முடியலையே. யோபுவால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியல. என்னன்னு கேட்டா கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, நான் நீதிமான், நான் நல்லவன், நான் உத்தமன், நான் ஒரு தப்புமே பண்ணல, ஆனா என்னையும் என்ன செய்கிறார், அடிக்கிறார். திடீர்னு புலம்புவான், நான் உத்தமனா இருந்து என்ன பிரயோஜனம், என்னுடைய உத்தமத்துல நான் செத்து போறேன், தேவையில்லை, நான் உயிரோடு இருக்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் சொல்லுவான், என் மீட்பர் எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஒரு நாள்ல நான் அவரை என்ன செய்வேன் காண்பேன். இப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷனா அப்படியே அவங்க சிந்தைகள்லாம் குழம்பிக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவரை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனா எபிரேயரும் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அழகா சொல்கிறது, இப்படி குழம்பிக் கொண்டிருந்த ஜனங்களுக்கு என்ன செய்தாரா ஆண்டவர், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் என்ன செய்தார், உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் ஸ்வரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாவே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் என்ன செய்தார், உட்கார்ந்தார். இப்போ சொல்றேன், இப்போ குழம்பிக் கொண்டிருந்த உலகத்திற்கு ஃபைனலா தான் யார் என்று காண்பிக்கும்படியாக யாரை அனுப்பினார், குமாரன் என்கிற அந்த ரூபத்துல இந்த உலகத்திற்கு சிருஷ்டி கர்த்தர் இறங்கி வந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இன்னும் சொல்ல போனா, இப்போ அந்த ஹோல் ரெவலேஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடத்துல ரொம்ப அழகா அப்போஸ்தலன் பவுல் அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்றாரு, அவர்தான் பிதாவின் ரூபமாய் இருந்து. அவர் பிதாவை நமக்கு அறிமுகப்படுத்த முடியாது. இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு, என்னை கண்டவன் யாரை கண்டான், பிதாவை கண்டான். யோவான் 14ஆம் அதிகாரத்துல சீஷர்கள்லாம், நான் பிதாவின் இடத்துல போறேன், நான் போன பிறகு நீங்களும் அங்க வருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஐயோ, எங்களுக்கு பிதாவுக்கு போறதுக்கு வழி தெரியாதே அப்படின்னு உடனே அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கேன். அடுத்தது கேட்பாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, என்னை கண்டவன்
பிதாவை கண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? I am the revelation of the Father God. நான் தான் தேவனுடைய வெளிப்பாடு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் எப்படி இருக்கிறாரு? தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். போதும், அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர்தான் தேவன். இப்ப நமக்கு ஃபுல்லா என்ன செய்தார்? வெளிப்படுத்தி விட்டார். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து மேல போன பிறகு 10வது நாள் என்ன செய்தார்னா, ஹோலி ஸ்பிரிட் என்ன செய்தார்? அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? ரொம்ப அழகா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவனுடைய ஆழங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆழங்களை கொடுக்கிற ஆவியானவர் கூட இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனா நாம தான் உண்மையா படிச்சு கற்றுக்கொள்கிற அளவிற்கு ரொம்ப ஈஸியா ஆண்டவர் என்ன செய்யலாம்? பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நாம ரொம்ப அனுபவத்துலதான் ஆண்டவரை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னே இல்ல. ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளுகிற இந்த ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி, ரொம்ப சுருக்கி அழகாக நம்ம கையில் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த காலத்து பரிசுத்தவான்கள் மாதிரி ஆண்டவர் எப்படியோ, அவருடைய கேரக்டர் எப்படியோன்னா நம்ம என்ன செய்ய தேவையில்லை, தவிக்க தேவை. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, அப்போஸ்தலர்களுக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் கைகள்ல பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பவுலின் நிருபங்கள் எல்லாம் அப்போஸ்தலருடைய கைகள் என்ன செய்ததில்லை, இருந்ததில்லை. எல்லா நிருபங்களையும் ஒன்னா கேனனைஸ் பண்ணி 325ல தான் கிட்டத்தட்ட பைபிளை ஃபுல்லா என்ன செஞ்சாங்க? கேனனைஸ் பண்ணி இத்தனை புக்ஸ் தான் இருக்கணும், 66 தான் இருக்கணும் என்ன செஞ்சாங்க? முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு இந்த பைபிள் நம்ம கையில கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்துல இருந்து நாம என்ன செய்யலாம் இப்ப அப்படின்னு கேட்டா, டோட்டலா தேவன்னா யார்? காட் த ஃபாதர் அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவர்? காட் த சன் அவர் எப்படிப்பட்டவர்? காட் த ஹோலி ஸ்பிரிட் எப்படிப்பட்டவர்? மனுஷன் நான் யார்? நான் எப்படிப்பட்டவர்? நான் எப்படி உருவாக்கப்பட்டவன்? என்னுடைய இந்த நிலைக்கு காரணம் என்ன? இனி நான் எந்த நிலையில இருக்க போகிறேன்? இன்னைக்கு சில பேர்ட்ட நீங்க போயிட்டு நீங்க யார் அப்படின்னு கேட்டா, அவங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமை பிரசன்ட் ஸ்டேஜ் என்ன செஞ்சுருவாங்க? சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க இனி என்னவா இருக்க போறீங்க அப்படின்னு கேட்டா அப்படியே என்ன செய்வாங்க? அது யாருக்குன்னு தெரியும். அவன் கையில இருக்கு. யார் கையில இருக்கு? எல்லாம் அவங்க கையில இருக்கு. ஆனா வேதாகமம் மாத்திரம்தான் மனிதன் யார், எங்கிருந்து வந்தான், எங்கே போகிறான். இப்போ ஒரு மனுஷன் நீங்க போயிட்டு எங்க இருந்து வந்த அப்படின்னு கேட்டா, அவனுக்கு எங்க அம்மா வயதுல இருந்து வந்தேன். சரி, உங்க அம்மா யார் வயதுல இருந்து வந்தாங்க? அவங்க அப்பா அம்மா வயது. அப்படி சரி, அவங்க எங்க இருந்து வந்தாங்க? இப்படியே கேட்டு போனா கடைசியில சொல்லுவாங்க குரங்குல இருந்து வந்தான். ஏன் அப்படின்னு கேட்டா, அவனால ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய கன்ஃபியூஷனை தனியா யோசிச்சு என்ன செய்ய முடியல, கொண்டு வர முடியல. ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் உன் மூளையை உடைச்சுக்கிற அப்படின்னு ரொம்ப அழகா பைபிள்ல ஃபர்ஸ்ட் செஷன்லயே நான் யார் அப்படின்றத என்ன செய்திருக்கிறார்? எழுதி வச்சிருக்கிறார். ரொம்ப அழகா அவன் சொல்றாரு, எல்லா சிருஷ்டிப்பையும் வானம் வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னா வெளிச்சம் வந்துருச்சு. வானம் பூமி எல்லாம் பிரிய கிடவு, தண்ணி எல்லாம் பிரிய கிடவுதுன்னா தண்ணி எல்லாம் வந்துருச்சு. செடியெல்லாம் வரட்டும் வந்துருச்சு, மீன் உண்டாகட்டும் வந்துருச்சு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாகட்டும் வந்தாயிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கடைசி நாள்ல மிருகங்களை கூட என்ன செஞ்சாரு? படைச்சிட்டாரு. அப்புறம் சொல்றாரு, டிஸ்கஷன் நடக்குது. நாம் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை என்ன செய்வோம், உண்டாக்குவோம் ஆக அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அதாவது ஆண்டவர் எவ்வளவு தூரம் ஏற்கனவே பிளான் பண்ணி மனுஷனை இப்ப படைக்க போறாரு. அந்த ஃபைனல் டச்ல கூட ஆண்டவர் நம்மளோட என்ன செய்யறாரு? டிஸ்கஸ் பண்ணி பேசி இவனை உருவாக்கும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா, God created very unique. நம்ம தேவன் ரொம்ப ஸ்பெஷலா என்ன செஞ்சிருக்கிறார்? படைச்சிருக்கிறார். நம்ம பத்தி தான் பேசுறாரு ஆண்டவரே. அதிகம் பேசுறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனை பத்தி தான் பேசுறார். மனுஷனை படைக்கிறத பத்தி பேசுகிறார், மனிதனை உருவாக்குகிறத பற்றி பேசுகிறார். ஆண்டவர் எவ்வளவு நம்மளை நேசிச்சிருந்தா நம்மை பற்றி அவருடைய ரூபத்திலே அவருடைய சாயல்ல தேவன் நம்மை படைத்தார். அல்லேலூயா.
அவருடைய நேசத்தின் பிரதிபலிப்பு தான் இந்த மனுஷ அவதாரம். ஒரிஜினலா சொல்லணும்னா நாம எல்லாம் அவருடைய நேசத்தின் பிரதிபலிப்பு. தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறத எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா நம்மை படைத்து தான் வெளிப்படுத்தினார். அதுவும் எப்படி வெளிப்படுத்தினார், நமக்காக எல்லாத்தையும் படைத்து முடித்து விட்டு நம்மை படைத்தார். ஆமா, ஒண்ணுக்கும் குறை வந்துடக்கூடாது என் பிள்ளைக்கு அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் படைத்து வைத்து விட்டார். பின்பு நம்மை படைத்தார். இதே ஒரு உலகத்து ஒரு மனுஷன் போய் கேட்டான், சொல்லுவான் குரங்குல ஏன்டா கீழே இருக்கிற மரத்து மேலதான் பல 1000 வருடமாக குரங்கு எல்லாமே எங்கதான் வாழுது, மரத்து மேலதான் வாழுது. ஆனா எந்த ஜெனரேஷன்லயாவது மனுஷன் மரத்து மேல இருந்தா அப்படின்னு நீங்க பார்க்க முடியுமா? சான்ஸே கிடையாது. அப்படியே மரத்து மேல இருந்தாலும் மரத்து மேல என்ன கட்டியிருப்பான், வீடு கட்டியிருப்பான். மனிதன் அப்படின்னா நீங்க வந்து பல ஆர்கியோலஜிக்கல் எவிடன்சஸ் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல ஹியூமன் பீயிங்ஸோட பாத்தீங்கன்னா அவங்களுடைய எங்கெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் வீடுகள் வித்தியாசமானது, அவருடைய பாத்திரங்கள் வித்தியாசமாயிருந்தது. பயன்படுத்துறதுக்கு பாத்திரம் வச்சிருந்தாங்க. எந்த குரங்காவது பாத்திரம் பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கா, சமையல் பண்ணி சாப்பிட்டுருக்கா? கிடையவே கிடையாது. ஆனா மனுஷன் மட்டும் நம்ம நம்பிக்கை என்னன்னா, நான் குரங்குல இருந்து வந்தேன். அதை வேற ஸ்கூல்ல ரொம்ப அழகா என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நாம எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட தேவனுடைய சாயல் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் ஜனங்க தேவனை என்ன செய்வார்கள், புரிந்து கொள்வார்கள். நம்ம பிள்ளைகள் முதல்ல புரிந்து கொள்ளணும். சரி, இப்போ இதெல்லாம் எங்கதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறையில இருக்கு. என்னன்னு கேட்டா, நான் யார்? சரி, நல்லா தானே ஆண்டவர் படைச்சார், நான் ஏன் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, அதுக்கு எப்படி மனுஷன் விழுந்தான் பாவத்துக்குள்ளார, விழுந்த உடனே என்ன நடந்துச்சு, அவன் எதை இழந்தான் அப்படின்றது எங்க இருக்கு, இறையில இருக்கு. அது மாத்திரம் இல்லாம சரி, இழந்த மனிதனுக்கு ரெமெடி என்ன, எப்படி அவன் வந்து விடுதலை ஆகிறது, அவனுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு கேட்டா பைபிள்ல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தீர்வு தான் இயேசு கிறிஸ்து. ரட்சகர் இயேசு நமக்காக என்ன செய்தார், இறங்கி வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றிய பாடம். இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் நேரா வர்றது ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் முடிச்ச உடனே, அந்த பாடத்தை முடிச்ச உடனே அடுத்து டக்குன்னு வர்றது திருச்சபை. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே என்ன உருவாயிடுச்சு, சர்ச் உருவாயிடுச்சு. இப்ப சர்ச் எரால இருக்கிறோம், திருச்சபையின் காலத்துல இருக்கிறோம். இந்த திருச்சபையின் காலம் முடியும் போது என்னத்துக்கு வந்துருவோம், நம்ம வெளிப்படுத்தின விசேஷம், அதாவது கடைசி கால சம்பவங்களுக்கு நேரா வந்துருவோம். இந்த கடைசி கால சம்பவங்களை தான் நம்ம கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ். இப்போ காட், அதுக்கப்புறம் ஜீசஸ், அதுக்கப்புறம் ஹோலி ஸ்பிரிட், அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் காட், அதுக்கப்புறம் மேன், ஹியூமன் பீயிங். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 டிசிப்ளின்ஸ். சில பேர் 7 டிசிப்ளின் சொல்றாங்க, சில பேர் 10 டிசிப்ளின் கொடுக்குறாங்க. தியாலஜிக்குள்ள, இறையியலுக்குள்ள 10 விதமான பாடங்கள் இருக்கு. சரி, நான் முதல்ல இந்த தியாலஜியே ஒரு சப்ஜெக்ட், தனி சப்ஜெக்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியோஸ், லோகோஸ், இந்த 2 வேர்டு சேர்ந்தது தான் தியாலஜி. தியோஸ், லோகோஸ். தியோஸ்னா காட், லோகோஸ்னா சயின்ஸ் ஆர் ஸ்டடி. இப்போ சாதாரணமா பாத்தீங்கன்னா தியாலஜி இஸ் a science about God. தியாலஜி இஸ் a science about God. இறையியல் என்பது தேவனை பற்றின ஒரு அறிவியல், கலை, தேவனை பற்றி படிக்கின்ற ஒரு கலை. ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முழு உலகத்திலும் இருக்கிற பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்ல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாலஜி தான். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற ஏல் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இருக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய பல்கலைக்கழகங்களிலும், பாஸ்டன் யூனிவர்சிட்டி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டா தியாலஜி. இன்னொன்னு, நீங்க எந்த டிசிப்ளின் எடுத்தாலும் தியாலஜின்ற சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிட்டு என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. என்ன பயாலஜி எடுக்கலாம், ஜுவாலஜி எடுக்கலாம், எதை வேணாலும் எடுக்கலாம், ஆனா யூ மஸ்ட் ஸ்டடி தியாலஜி வித் தம். அதோட இறையியலை என்ன செய்யணும், கண்டிப்பா படித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. இன்னும் சொல்ல போனா தியாலஜி என்னன்னு சொன்னாங்கன்னா குயின் ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கலை அறிவியலிலும் எதுதான் இளவரசி, இறையியல், ஆண்டவரை பற்றி படிக்கின்ற பாடம் தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒரிஜினலா நம்ம தேசங்கள்ல இருக்கிறதுலே லீஸ்ட் லெவல் எஜுகேஷன் என்ன அப்படின்னு கேட்டா தியாலஜி தான். இன்னைக்கு ஈவன் சர்ச்சஸ் கூட எதை என்கரேஜ் பண்றது இல்லைன்னா தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் என்ன செய்யறது இல்லை, என்கரேஜ் பண்றது இல்லை. இன்னைக்கு வர்ற துரோபதேசங்களுக்கும் சில பிரச்சனைகளுக்கும் திருச்சபைகளுக்குள்ள காரணம் என்னன்னு கேட்டா படிப்பறிவு இல்லாத அநேக வாலிபர்கள். அவங்க படிக்கணும்னு கம்பல் பண்ணா கண்டிப்பா என்ன செய்வாங்க,
படிப்பாங்க. ஆனா சிலர் வந்து நீ என்ன படிச்சு கிழிக்க போற, நாங்களாம் படிச்சுட்டா ஊழியத்துக்கு வந்தோம், எங்களெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்தலையா அப்படின்னு சொன்னா அவங்களெல்லாம் ஒரு லெவல் தான் பயன்படுத்தியிருப்பார். ஒரு லெவலுக்கு மேல அவங்களால என்ன செய்ய முடியாது, எக்ஸீட் பண்ண முடியாது. ஒரு லிமிடேஷன் அவங்கள்ட்ட இருந்துட்டே இருக்கும். அவங்களால என்ன முடியும், 4 பேரை பார்த்து சுவிசேஷம் சொல்ல முடியும், 4 பேருக்கு ஜெபம் பண்ண முடியும். ஆனா ஒரு இறையல் படிச்சு வர்ற ஒரு நபருக்கு இதையும் செய்ய முடியும், இன்னும் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்காக செய்ய முடியும். அப்படிப்பட்ட லெவலுக்குள்ளார வர முடியாத ஒரு லிமிடேஷனை பிசாசு தந்திரமாய் இன்றைக்கு தேசத்துல விதைத்து விட்டான். என்னுடைய வாஞ்சையில என்னன்னா, இப்படி சிக்கிக்கிட்டு இப்போ ஊழியத்துக்குள்ளார போயிட்டாலும் அங்கிருந்து என்னவோ வர முடியாது, தியாலஜிக்கல் ஸ்டடீஸ்க்கு வெளியே வரவும் முடியாது. அவங்களுக்கு நாம என்ன செய்யணும், எப்படியாவது பாடங்களை சொல்லிக் கொடுக்கணும்ன்றது மிக முக்கியமான என்னுடைய கரிசனையா இருக்கிறது. ஏன்னா வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ரொம்ப அழகா ஆண்டு சொல்லியிருக்கார், வேத வசனங்களை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. நாம இறையியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. வாட் இஸ் தியாலஜி அப்படின்னா, தியாலஜி இஸ் a study about God. Theos means God, logos அப்படின்னா சயின்ஸ் ஆர் ஸ்டடி, பாடம் அப்படின்னு அர்த்தம். இந்த காரியங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷங்களுக்கு முன்பாக இந்த உலகத்துல இருந்த பெரிய மேதைகள் யார் அப்படின்னு யார்கிட்டயாவது போய் கேட்டா அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க தியாலஜியன் ஆர் கிளர்ஜி. ஒரு பாஸ்டரையோ அல்லது ஒரு இறையியல் வல்லுநரையோ தான் என்ன செய்வாங்க, பெரிய மேதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு தியாலஜியன் அப்படின்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யார் அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய பாஸ்டரா இருப்பார். அவரு நிறைய ஜனங்களுக்காக என்ன செய்வார், பரிந்து பேசுவார், ஜனங்களை ஆண்டவருக்குள்ள என்ன செய்திருப்பார், நடத்தியிருப்பார். ஒரு பெரிய சர்ச்சுக்கு என்ன செய்திருப்பார், பாஸ்டரா இருப்பார். அவர் தான் யாரா இருப்பாரு, தியாலஜியனா இருப்பாரு. நமக்கு நீங்க வந்துட்டு தியாலஜிக்கல் சர்க்கிள்ல போயிட்டு ஒரு பெஸ்ட் தியாலஜியன் லிஸ்ட் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க டக்குன்னு பேர் சொல்லுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்க, ஜான் கால்வின் சொல்லுவாங்க, ஜான் வெஸ்லி சொல்லுவாங்க, நம்ம இவரு மார்ட்டின் லூத்தர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் சொல்லுவாங்க, இப்படி ஸ்பர்ஜன் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா, பயங்கரமான ரிவைவலிஸ்ட். அவங்களுக்குள்ளாதான் ஒரு எழுப்புதல் இருந்தது. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ்லாம் 6 மாசம் ஹோலி ஸ்பிரிட்டை தன்னுடைய தேசத்துக்குள்ள வச்சிருந்தார். நார்த்தம்ப்டன் சிட்டியை விட்டு ஹோலி ஸ்பிரிட் போவே இல்லையா. அந்த சிட்டில எவன் கால் வச்சாலும் ஐயோ நான் பாவின்னு கதறி கீழே விழுந்து மனம் திரும்பிடுவான். அப்படி பெரிய ரிவைவலிஸ்ட். அவர் என்ன செஞ்சார்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டிக்கு பிரின்சிபலா வந்தார். அந்த சர்ச்சில் இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு துரத்தி விட்டுட்டாங்க அவர் ஏன்னா ரொம்ப ரேடிக்கலா ப்ரீச் பண்றாரு அப்படின்றதால ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில வந்து 20 வருஷம் ஊழியம் செய்தார். அதுல வந்து பிரின்சிபலா இருந்தார். 2000 புக் எழுதினார், தியாலஜிக்கல் புக்ஸ் நிறைய எழுதியிருக்கிறார். ஒரு கிரேட் தியாலஜியன். ஏன்னா அவர் ஒரு கிரேட் பாஸ்டர். இன்னைக்கு தியாலஜியன் அப்படின்னா எப்படி தெரியுமா, MBTH, MDiv, MTH, அதுக்கப்புறம் DTH, டாக்டரேட் இன் தியாலஜி முடிச்ச உடனே டைரக்டா எங்க போய் உட்காந்துருவாங்க, நான் வந்து ஒரு தியாலஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைபிள் காலேஜில் உட்காந்து லெக்சரர். அவர்கிட்ட போயிட்டு நீங்க சுவிசேஷம் அறிவிச்சு யாரையா மனந்திருப்பவர்கள் நடத்தி இருக்கிறீங்களா அப்படின்னா, அதெல்லாம் உங்க வேலை தம்பி, நான் வந்து உனக்கு அது வழிதான் என்ன செய்வேன் சொல்லுறேன். அதாவது குருடருக்கு வழிகாட்டிகள். இன்னைக்கு ரிவைவலை பத்தி அவன் பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன செய்வான், சொல்லிக் கொடுப்பான். ஆனா அவன்கிட்ட என்னவே இருக்காது, ரிவைவலே இருக்காது. இப்படி வந்த தியாலஜியன் டீச்சர்ஸ்னாலதான் இன்னைக்கு பாஸ்டர்ஸ் வந்து தியாலஜிக்கல் ஸ்கூல்ஸ்க்கே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஒரு காலத்துல எனக்கு தெரியும், எனக்கு வந்து டீச் பண்ண சில போதகர்களே எனக்கு தெரியும். அவங்களாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாஸ்டர்ஸ். அவங்க ஒரு 85 வயசு பாஸ்டர் எனக்கு டீச் பண்ண வருவார், டேபர்நாக்கிள் எடுக்க வருவார். பழம் பழுத்த பழம் MM ஜோசப் சொல்லி சென்னையில உள்ளவர் ஒருத்தர், பயங்கரமான வயசான ஐயா வந்து தோல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழுத்த பழமாயிட்டு இந்த மாம்பழத்துல வந்து புளிப்பிட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி தோலை அப்படியே பழுத்துரும். அவர் தொட்டோன்னா அவர் நசுங்கிடுவார் மாதிரி இருப்பார். அவ்வளவு. ஆனா மாடி படிக்கட்டு ஏறி வந்து கிளாஸ் என்ன செய்வார், எடுப்பார். அவர் சொல்லி கொடுக்குற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆழமாவும் இருக்கும், அதே சமயத்துல நம்ம இருதயத்தை என்ன செய்யும், டச் பண்ணும். இன்னைக்கு வந்து தியாலஜிக்கல் ஸ்டடிஸ் எங்க போகுதுன்னா மண்டைக்கு நேரா போகுது, எங்க இறங்க மாட்டேங்குது. ஒரு அடி கீழே என்ன செய்ய மாட்டேங்குது. எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார், நீ பைபிள்ல படிச்சு நீ பேசுறது வெறுமனை இங்க மட்டும் போச்சுன்னா அது ஜனங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கே கொடுக்கலாம், ஆனா இது இங்க இருந்து அப்படியே மேல என்ன செஞ்சிடும், போயிடும். ஒரு அடி அது என்ன செய்யணும், கீழே இறங்கணும். அவன் ஆத்மாவுக்குள்ள ஜீவனா என்ன செய்ய வேண்டும், கலக்க வேண்டும். இன்னைக்கு கூட நம்ம பைபிள் ஸ்டடியில இருக்கிறோம். நான் கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து நம்ம இருதயத்தை ஆற்றவில்லைன்னா, இருதயத்துக்கு ஆகாரம் கொடுக்கல அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்னால என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல ஒரு நல்ல தியாலஜியை, வெரி குட் தியாலஜியை நம்ம படிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.
இதுல பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட தீம், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட லோகோல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டோமினஸ் இல்லுமினேட்டோ மியா அப்படின்னு இருக்கும். டோமினஸ் இல்லுமினேஷியோ மியா அப்படின்னு இருக்கும். இல்லுமினேஷியோ மியா MEA. The Lord is my light இருக்குதா? The Lord is my light அப்படின்னு இருக்கும். வசனம் வந்து சங்கீதம் 27:1. ஏன் அது அப்படி இருக்குன்னு கேட்டா இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா இருக்கிற சயின்டிஸ்ட் கிடையாது. அவங்க தியாலஜிஸ்ட். அவங்கெல்லாம் பைபிள் காலேஜுக்காக என்ன செஞ்சது, அதை உருவாக்குனது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, செக்குலர் காலேஜ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஒரு காலத்துல அவருடைய துவக்கங்கள் எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையை அநேகருக்கு கற்றுக் கொடுக்க முடியாது துவங்கப்பட்டவைகள். இன்றைக்கு அங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது கம்மியாயிடுச்சு. ஒரு சின்ன குரூப்புக்குள்ள நம்ம என்ன செஞ்சுட்டு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். பெரிய இடத்துல ஆண்டவர் எதிர்பார்த்து இன்னைக்கு வந்து அமெரிக்கால இருக்கிற 2வது பெரிய யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டி பேரை மறந்தேன். அந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் ஆனது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓட்டு வீட்டுல, காட்டுக்குள்ளார ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ளார ஒரு ஓரத்துல ஒரு சேர் இருக்குமா. அந்த சேர்ல ஒரு டீச்சர் வந்து உட்காருவாராம் டெய்லி, பாஸ்டர். அவர் வந்து உட்காந்து பிரசங்கம் பண்ணுவாராம். அவருக்கு கீழே 5 வாலிபர்கள் உட்காந்து படிச்சாங்க. அந்த ஓட்டு வீட்டுல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வந்து அமெரிக்காலே 2வது பெரிய யூனிவர்சிட்டி. அவர் பேர் மறந்துட்டேன். அமெரிக்காவில் 2வது பெரிய யூனிவர்சிட்டி அதுதான். அந்த யூனிவர்சிட்டி வந்து அந்த ஓட்டு வீட்டுல தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரு பாஸ்டர் மூலமா அவர் வந்து ஒரு தியாலஜியன். அவர் வந்து ப்ரீச் பண்ணாரு, உருவாக்கினார், ஊழியர்களை உருவாக்க ஆரம்பித்தார். அப்படிதான் அதை என்ன செஞ்சு காலேஜஸ் நிறைய ஆரம்பிச்சது. ஆனா இன்னைக்கு அந்த ஸ்டடிக்கு மதிப்பு இல்லாம என்ன செஞ்சு போயிடுச்சு. ஆனா நாம தேவனுடைய பாடங்களுக்கு, தேவனுக்கு நாம் கொடுக்கிற கனத்தை நாம் கொடுக்கும் போது நிச்சயமாகவே தேவன் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பாடங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம படிக்க போற பாடங்கள் நான் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாலஜி. தியாலஜி மீன்ஸ் ஸ்டடி அபவுட் காட். இப்போ அந்த தியாலஜி அப்படின்றதுல எதை பார்ப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். தேவன் என்று ஒருவர் இருக்கிறாரா? ஏன்னா இந்த கேள்வி யார் கேட்பா? நம்ம கேட்க மாட்டோம். யாரு கேட்பா? மற்றவங்க நம்ம கேட்பான். கடவுள் கடவுள்ன்றிய, கடவுளை காட்டு அப்படின்னு. கடவுளை நம்மளால என்ன செய்ய முடியாது, கண்ணில் காட்ட முடியாது. அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடை நீங்க எப்படி ப்ரூவ் பண்ண போறீங்க? சாதாரணமா பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ஏத்திஸ்டும் ஒரு கிறிஸ்டியனும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அந்த கிறிஸ்டியன் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் அந்த ஏத்திஸ்ட் கிட்ட, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் அந்த உலகத்தையே என்ன செய்தார், படைத்தார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஏத்திஸ்ட் சொல்லுவான், கிடையாது, இதெல்லாம் தானா உருவாச்சு அப்படின்னு சொல்லுவான். அவனுடைய வார்த்தை அதுதான். எப்போ எதை சொன்னாலும் சரி, எல்லாம் எப்படி உண்டாச்சு, தானாய் உருவாகி விட்டது. ஒரு நாள் இந்த கிறிஸ்டியன் வந்து ரொம்ப அவரை கம்பல் பண்றாரு, எப்படியாவது அவர் மறந்துடுங்களே அப்படின்ட்டு. அப்போ ஒரு நாள் கோபம் ஆயிடுச்சு எனக்கு. ஆண்டவர் ஒரு வாரத்துக்குள்ளார எனக்கு என்ன செய், ப்ரூவ் பண்ணு, நீ எல்லாம் வந்து ஆண்டவர் தான் படைச்சாரு, எனக்கு என்ன செய், ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா, இல்லைன்னு எனக்கு ஃப்ரெண்டாவே இருக்க வேணாம் அப்படின்னா. இவர் ரொம்ப வேதனையோட கூட, சரி ஓகே நான் 1 வீக்குக்குள்ளார உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட. என்ன பண்றது, ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஒரு நாள் புக் பண்ணிட்டு ஒரு நாள் சொன்னாரா, எங்க வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சண்டே கொடுத்தாராம். அந்த ஏத்திஸ்ட் வந்து அந்த கிறிஸ்டியனோட வீட்டுக்கு போனார். போன உடனே அவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பெரிய டேபிள்ல டிஸ்பிளேல என்ன வச்சிருந்தாரா, ஒரு பெரிய அழகான மாளிகை மாதிரி. அந்த அதை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, மாடல். உங்க இதுல என்ன சொல்லுவாங்க, மாடல். மாடல் வந்து ரொம்ப அழகான மாடல். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன் வச்சு என்னென்னமோ வச்சு கலர்ஃபுல்லா பயங்கர லைட்ஸ் எல்லாம் வச்சு செட்டிங்லாம் பண்ணி ஒரு பயங்கரமா பண்ணி வச்சிருந்தாரு. பார்த்தோம்னா உள்ள நுழைஞ்சவொடனே அந்த டிஸ்பிளே இருக்கா, பார்த்தோம்னா வாவ் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி யார் செஞ்சா அப்படின்னு கேட்டாங்க. யார் சொன்னாங்க, தானா வந்துருச்சு அப்படின்னு ஒரு மாதிரி கடுப்பாயோ, எப்படியா தானா உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க. உலகமே தானா உருவாகும் போது, இவ்வளவு பெருசு தானா உருவாகும் போது இந்த குட்டி தானா உருவாகாதா, இது தானா உருவாச்சு அப்படின்னா. அப்பதான் அந்த புரியுதா, நம்ம இவ்வளவு நாள் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், தப்பா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு சின்ன பொருளே தானா என்ன செய்யாது, உருவாக. எதையுமே உருவாக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபாதர் கண்டிப்பா இருக்கணும். Who is the father of universe அப்படின்னு கேட்டா நம்மளால என்ன செய்ய முடியாது. தானா உருவாச்சுன்ற பதில் தான் நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தானா பிக் பேங் தியரி அப்படின்னா அது வெடிச்சது, அதுல இருந்து என்ன செஞ்சது, செதறிச்சு, எல்லாம் உண்டாயிருச்சு அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். இதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்,
நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்ட் என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பைபிள், இந்த வேதம் எப்படிப்பட்டது, இதில் எழுதப்பட்டிருக்கிறதுலாம் தேவனுடைய வார்த்தைகள் தானா, அதை எப்படி படிக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்டாலஜி, இயேசு கிறிஸ்துவை பற்றி படிக்க போறோம். அதுக்கப்புறம் சொட்டீரியாலஜி, நம்முடைய மனிதனுடைய உடம்பு எப்படிப்பட்டது, மனுஷன் எப்படிப்பட்டான், எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், ஏன் பாவத்துல விழுந்தான், பாவத்துல இருந்து அவனுக்கு விடுதலை ஆக்குறதுக்கு அவனுக்கு ரட்சகர் யார் அப்படின்ற பாடங்கள் எல்லாம் சொட்டீரியாலஜி, அதுக்குள்ள நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொட்டீரியாலஜி முடிஞ்ச உடனே நியூமட்டாலஜி, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். அதுக்கப்புறம் நியூமட்டாலஜி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம எக்லீசியாலஜி, திருச்சபையை பற்றி, எக்லீசியான சர்ச் அசம்பிளி அப்படின்னு சபையை பற்றிய உபதேசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்கட்டாலஜி, கடைசியா ஆண்டவருடைய வருகை குறித்த பாடங்கள். இதுல குறுக்க நிறைய இருக்கு. என்னன்னு கேட்டா ஏஞ்சலாலஜி இருக்குது, டெமனாலஜி இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தியாலஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா படிக்கிறதே இல்லை. என்னன்னு கேட்டா அவங்களுக்கு அதெல்லாம் பார்த்தா ஒரு பயம். அது என்ன ஏஞ்சலாலஜி, டெமனாலஜி ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே ரொம்ப அழகா இருக்கும். அந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையும் சேர்த்து நாம சீக்கிரத்துல என்ன செய்யணும், முடிக்க போறோம். கிட்டத்தட்ட நான் பிளான் பண்ணிருக்கிறேன்னா 60 ஹவர்ஸ்க்குள்ளார இது அத்தனையுமே என்ன செய்யணும், நம்ம முடிக்கணும். எனக்கு இன்ட்ரோடக்ஷனுக்கே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு 1 hour ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஃபுல்லா நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். ஆண்டவர் யார், எப்படிப்பட்டவர், அதற்குரிய காரியங்கள் எல்லாத்துலயுமே ஒரு ஜெனரல் ஓவர் வியூ நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு மேல நம்ம என்ன செய்யலாம், தேவையானதை கட்டிக்கிறோம். இப்போ அதுவே கிடைக்கலன்னா எதுவுமே என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இப்போ சாதாரணமாகவே ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க போயிட்டீங்கனாலே இன்னைக்கு வந்து முஸ்லிம்ஸ் தான் நம்ம மேல ரொம்ப காட்டமா இருக்கிறாங்க. டிவிலாம் டைரக்ட் டிபேட்டுக்கு என்ன செய்யறாங்கன்னா கூப்பிடுறாங்க. தமிழ் டிவிலேயே என்ன செய்யறாங்கன்னா கூப்பிட்டு டைரக்டா கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் நோஸ் கட் பண்றாங்க. இன்னும் சொல்ல போனா பீஸ் டிவி, அவங்க 3 டிவி பீஸ் டிவிலாம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டேன், ஒரு சர்ச்சுக்கு முன்னாடியே பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க முஸ்லிம்ஸ். வந்து என்னன்னு கேட்டா, கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தும் பரிசுத்த வேதாகமும் பரிசுத்தம் உள்ளதல்ல, பொய், குரானே மெய் அப்படின்னு சொல்லி கட் அவுட் வச்சு தொடர்புக்கு, மேலும் தொடர்புக்கு அப்படின்னு போட்டு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கியூமெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. வா ப்ரூவ் பண்ணும். நம்ம ஆளுங்க பல பேருக்கு என்னவே தெரியாது, பைபிளே தெரியாது. இதை பார்த்தோன்னா டென்ஷன் மட்டும் நல்லா வரும். நம்ம ஆளுங்களுக்கு வர்றதெல்லாம் என்னன்னு கேட்டால் கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு என்ன செய்யும் வரும். இப்படி கோவத்துல பொத்துக்கிட்டு போயிட்டு அங்க ஆர்கியூமெண்ட்ல உட்காந்தானா அவன் பாத்தீங்கன்னா நம்ம பைபிளையும் சேர்த்து கரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். அவன் பயங்கரமா ஆர்கியூமெண்ட்ஸ் தூக்கி தூக்கி வச்சோன்னா இப்படி ஒரு வசனம் இருக்கா அப்படி போய் மாட்டிக்கிட்டு கடைசியில உங்க பைபிள் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு வந்த கிறிஸ்தவன் இருக்கான். நான் தோல்வியை ஒற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் ஜெயிச்சவனும் இருக்கிறான். நம்ம அங்க போய் அவன் ஒன்றுன்னு ஆக்கி அவைகளை வறுத்து எடுத்துட்டு வந்த ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் எங்க போட மாட்டான், ப்ரோக்ராமா போட மாட்டான். அதை நம்ம வீடியோ எடுக்கவும் என்ன செய்ய மாட்டான், விட மாட்டான். அப்படி தோத்து இருக்கிறானுங்க. போய் ஜெயிச்சுட்டு வந்து நம்ம ஆட்கள் இருக்கிறான், அது ப்ரோக்ராமா வராது. அவன் ப்ரோபகண்டா எல்லாம் பொய்யை தான் என்ன செய்வான். பைபிள் மட்டும்தான் தாவீதோட பாவத்தையும் எழுதி வச்சிருக்கோம், தாவீதோடைய சாதனையை எழுதி வச்சிருக்கோம். பைபிள்ல மட்டும்தான் உண்மைகள் இருக்கிறது. மற்ற இதுல எல்லாத்துலயுமே பொய்யும் மட்டும்தான் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் புழுகி வச்சிருக்கிறாங்க எல்லாத்துலயும். அத்தனை புழுகளையும் நம்ம ஆளுங்க படிச்சுட்டு அதுதான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா அதுல வந்து சூப்பர் ஹீரோயிசம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பலருடைய தோல்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு மனுஷனுடைய வெற்றி மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். ஏன்னா அந்த மனுஷன் தோத்ததே கிடையாது, அந்த மனுஷன் பாவம் செஞ்சதே கிடையாது. அதனால அவரை மட்டும் எப்படி இருக்குது, அப்படியே பிளைனா சூப்பர்பா எழுதி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பவுல் கூட கோவப்பட்டதெல்லாம் அழகா எழுதி செஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த தவறுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கு. ஈவன் ஹோலி ஸ்பிரிட் பெற்ற பின்பு அவர் செய்த தவறுகளை கூட என்ன செய்யப்பட்டிருக்கு, பைபிள் மறைக்காம தெளிவா எழுதி வைத்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப ஸ்பெஷல் புக். இதை படிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பிரிவிலேஜ், ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை கற்றுக்கொள்வது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். வேதம் தெளிவா சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்கிறவன் பாக்கியவான். ஆமென். பாக்கியவான்னா மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்ம வாழும். ஆமென். நிச்சயமாய் தேவன் நம்மையும் உங்களையும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் நடத்துவார். அதெல்லாம் ஜெபிக்கலாமா? கண்களுடைய ஆண்டவரே, இந்த பாக்கியமான ஆண்டவரே வாழ்க்கைக்கு எங்களை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இன்றைக்கு மாலையில
உங்க சமூகத்துல உட்கார்ந்து இருந்தோம். ஆண்டவரே, நீங்க கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நீ பங்கு பங்காக வகை என் இதயத் துடிப்பு நீங்கதான், என்